தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்பி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. திமுக எம்பி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமலாக்கத்துறை தமிழகத்தில் குறிவைத்துள்ளது. திமுக அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வீடுகளில் சோதனை நடத்த அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஏவியுள்ளது. நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வந்தார். அவருடைய நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணித்தார். திமுகவினரும் புறக்கணித்தனர். இந்த சூழ்நிலையில் இதற்கு அடுத்த நாளே இன்று அதிகாலை திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் விதமாக மத்திய அரசு அமலாக்கத்துறையை ஏவியுள்ளது. இன்று அதிகாலை முதல் திமுக எம்பி, பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த ஆரம்பித்துள்ளது. அவர் தன்னுடைய எம்பி பதவியை பயன்படுத்தி, பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு அவர்களுடைய வீடுகளிலும், அவருடைய உறவினர்கள் வீடுகளிலும், அவருடைய நண்பர்கள் வீடுகளிலும், அவருடைய பினாமி வீடுகளிலும் அமலாக்கத்துறை இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறது. திமுக எம்பி அருண் நேரு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அவர் வீட்டில் இல்லை என்று கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. சோதனையின் முடிவில் தங்கம் மற்றும் பணம் மற்றும் கோப்புகள் கைப்பற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. இறுதியில் திமுக எம்பி கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. திமுகவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.